அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம குகப்படலம் பார்க்க போகிறோம். குகப்படலம் மிக முக்கியமான ஒரு பகுதி நம்மட சிலபஸில் கட்டாய வினாவாக கட்டாய வினாவாகவும் இருக்குது, அதே போல் விருப்பத்துக்குரிய வினாவாகவும் இருக்குது. அப்போ நம்ம முதல் பகுதியை நம்ம எடுத்துக்கொண்டால் சங்க செயல்களுக்கு அடுத்ததாக குகப்படலம் தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு. சரி, ஆனால் அது குகப்படலம் தான் வரணும் என்ற கட்டாயம் இல்லை. அது சங்ககாலம் தவிர்ந்த ஏனைய கால செய்யுள்கள் என்கின்ற அடிப்படையில் தான் ரெண்டாவது ஆவண பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க குகப்படலத்துக்கு தான். சரியா, அதனால நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் குகப்படலத்தை நம்ம என்ன சாய்ஸ் பண்ணிட்டோ அல்லது படிக்காமையும் நம்ம போக இயலாது. சரியா, இப்போ நம்ம வந்து முக்கியமாக இப்போ தெரிய வினாக்கள் கூட நம்ம என்ன செய்யலாம், சாய்ஸில் விடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்தெல்லாம். ஆனால் இலக்கணத்தையோ அல்லது குகப்படலத்தையோ சங்க செய்யுளையோ நம்ம என்ன செய்யலாது, சாய்ஸில் விட்டுட்டு போக இயலாது. எனவே கட்டாய வினாவாக இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். அப்போ ஒவ்வொரு செய்யுளையும் நம்ம என்ன செய்யணும் கேட்டால் தனித்தனியாக நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். சரியா, எது வரும்னு நம்ம என்ன செய்யலாம், 100% சொல்ல இயலாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் எழுமாறா சில பாடல்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ள பாடல்கள், அணிகள் இருக்கின்ற பாடல்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. அதன் அடிப்படையில் பாருங்கள் பிள்ளைகள், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி விடைய அணுகணும், எப்படி அதை விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். அந்த தெளிவு வந்து நீங்கள் இன்றைக்கி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா, ஓகே. அடிப்படையில் பாருங்கள் குகப்பள்ளம். அப்போ குகப்பள்ளம் தொடர்பாக உங்களுக்கு நிறைய கதைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதோட குகப்பள்ளம்னா என்ன, அது எப்படி, இப்போ கம்பராமாயணத்தில் ஒரு பகுதியாக, அதெல்லாம் தேவையில்லை இப்போ. சரி, நம்ம வந்து படிக்கிறது வந்து இலக்கிய வரலாறு இல்லை, இலக்கியம் தான் படித்து கொண்டிருக்கோம். அப்போ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம சில செய்யுள்களை முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த வகையில் குகப்படலத்தில் 9வது செய்யுளை நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. யாராவது ஒரு ஆள் வாசிக்கலுமா? 9வது செய்யுளை வாசிங்க பாவம். கட்டிய ம் கட்டிய கரை கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழிக்கண் தீயினன் கொட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினன் கிட்டியது அமர் என கிளர்ந்த தோழினான். ம் கட்டிய கருகேனா கட்டிய சுருகேனா? கட்டிய சுரிகேன். கட்டிய சுரிகையன் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழிகண் தீயினன் கொட்டிய துணியினன் குறிக்கும் கொம்பினன் கிட்டியது அமரன கிளர்ந்த தோழினான். மிகவும் அருமையான ஒரு பாடல். ஏன்னா பாருங்க, கட்டிய வெட்டிய கொட்டிய கிட்டிய ரைமிங்காக வருது. சரியா, அப்போ இந்த இடத்துல இது எந்த நிலைமையில, எந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாடல் பாடப்பட்டிருக்குன்னு சும்மா கெஸ் பண்ணுங்க பாவம். யாரை சொல்லப்படுது, யாரை வந்து இதில் நம்ம பார்க்குறோம், எந்த பாத்திரத்தை நம்ம இதில் நம்ம முக்கியத்துவம் உடையதாக பார்க்குறோம்? குகன். குகன் பரத் சார். ஆ, குகன். பரதனா குகன். ஓகே, பார்ப்போம். அது முதலாவது பாருங்க, கட்டிய சுரிகையன். கட்டிய சுரிகையன் அப்ப என்னது? கட்டிய சுரிகையன் என்னது? அந்த வாள். சரியா, கட்டப்பட்ட அந்த சுரிகைங்கிறது வாள், இடைவாள். அந்த இடைவாளை உடையவனாக அவன் காணப்படுறான். எனவே குகன் வந்து ரெண்டு விதமான தொழிலாற்றக்கூடியவனா இருக்கான். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அவன் வந்து சிறுங்கிப்பேரம் என்கின்ற ஒரு நகரத்தின் அல்லது நாட்டின் தலைவனாகவும் அரசனாகவும் காணப்படுறான். சரியா, அது இல்லாம அந்த வேடுவர்களோட தலைவனாகவும் அவன் காணப்படுறான். சரியா, எனவே இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியத்துவமுடைய ஒரு பாத்திரமாக மைக்க மியூட் பண்ணுங்க, மைக்க மியூட் பண்ணுங்க நான் பேசும்போது. ஓகே, முக்கியத்துவமுடைய பாத்திரமாக காணப்படுற நிலையில இப்போ உங்களுக்கு தெரியும், குகப்பள்ளத்துல ஒரு பக்கம் வந்து பரதன் படையோடு தனது அண்ணனை மீட்டு செல்வதற்காக அவன் படையெடுத்து வாரான். சரியா, ஒரு பக்கம் குகன் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ராமனை கொலை செய்வதற்காக தான் பரதன் படையெடுத்து வருகிறான் என்கின்ற தப்பான அபிப்பிராயத்தோடு அவன் இருக்கிறான். எனவே இந்த நேரத்தில் ராமனை அணுக விடக்கூடாது, ராமனிடம் பரதன் செல்லக்கூடாது, ஏனென்றால் அது உயிருக்கே ஆபத்தாக போயிடும் என்ற காரணத்தினால் தனது படையினரை போருக்கு ஆயத்தம் செய்கிறான். இந்த ஒரு பெரிய ஒரு போர் இடம்பெற காத்திருக்கனவே அதில் நாம் வெற்றி பெற வேண்டும், ராமனை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் அவன் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு போர் வீரனுக்கு முக்கியத்துவமுடைய ஒரு விஷயம் என்னன்னா கோபம். சரியா, தனது எதிரியின் மீது ஒரு கோபம் வரணும். அப்போதான் எனது முன்னோக்கி எனது செயலாற்ற முடியும். அந்த வகையில் தான் அவன் அந்த உணர்ச்சி பாவம், அதே போல் அவன் என்ன சொல்றது, மெய்ப்பாடுகள். சரியா, அதுதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ பாருங்க, கட்டிய சுரிகையின் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழிக்கண் தீயினன் கொட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினன் கிட்டியது அமரன கிளர்ந்து தோழினான். முதலாவது கட்டிய சுரிகையன் என்பது இடையில் கட்டப்பட்ட உடைவாளை உடையவனாக காணப்படுகிறான். கடித்த வாயினன் என்னது?
கடித்த வாயினா பட்களால் என்ன செய்யறான்? உதட்டை கடித்து கொண்டிருக்கிறான். அப்ப என்ன காரணம்? உதட்டை கடிக்கிறதுக்கு காரணம் என்ன? உதட்டை கடிக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ ஒரு 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 காளை, ஜல்லிக்கட்டு காளை எடுத்துக்கொண்டா அது கோபம் அதிகமாக இருந்தால் என்ன செய்யும்? கோபம் அதிகமாக இருந்தால் என்ன செய்யும்? அதோட கொம்பை எங்க என்ன செய்யும்? கொம்பை என்ன செய்யும்? சும்மா சொல்லுங்க, பேசுங்க. தரையில் என்ன செய்யும்? தன் கொம்பின் மூலமாக தரையை கிளறும். சரியா? தரையை கிளறக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். சரியா? எனவே அது கோபத்தின் வெளிப்பாடு. விளங்குதா? இப்ப இதுல கட்டிய சுரியன உடைவாளையுடன் கடித்த வாயினா தனது பற்களால் உதட்டை கடிக்கிறான். ஏன்னா அந்த கோபத்தின் மிகுதியால. வெட்டிய மொழியினன். என்ன வெட்டிய மொழியினன் என்னது? என்னது? ஒரு ஆவேசமா பேசிக்கொண்டான், கடிந்து பேசுகின்றான், கடிந்து பேசுகின்ற சொற்களை உடையவனாக காணப்படுகின்றான். வெட்டிய மொழியினன். விழிக்கண் தீயினன். விழிக்கண் தீயினன் என்னது? விழிக்கண் தீயினன் என்னது? ஓகே. கொட்டி விலங்குல பேசுறது. ஓம் சார். விழிக்கண் தீயினன் என்னது? விழிக்கண் தீயினன் நம்ம பொருள்படுத்தணும் பிள்ளைகள், ஒவ்வொன்றா பொருள்படுத்தணும் நம்ம. விழிக்கண் தீயினன் என்னது? விழித்து பார்க்கும்போது கண்கள் நெருப்பு கக்கும். அதாவது கண்ணில் வந்து என்னது? நெருப்பு கக்கிற மாதிரியான கோபம். இப்போ நம்ம உடம்புல வந்து நம்மளோட உடல் உறுப்புகள் தான் என்னது? நம்மளோட அந்த மெய்ப்பாட்டு உத்திகளை வெளிப்படுத்தும். சரி, நம்ம பல்ல கடிக்கிறது, முறைத்து பார்க்கறது, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கண்களில் வந்து தீப்பொறி பறக்கிற மாதிரி அவருக்கு இருக்கு. சரியா? கண்களில் தீப்பொறி பறக்குது. அப்ப விழித்து பார்க்கும்போது கண்களில் நெருப்பு கக்கும் தன்முனையவனா காணப்படுறான். அடுத்து கொட்டிய துடியினன். கொட்டிய துடி. துடிங்கிறது என்ன பிள்ளை? துடிங்கிறது என்னது? துடிங்கிறது உடுக்கு. உடுக்கை. முரசு உடுக்கை. தானே சார்? உடுக்கை, அதாவது முரசு, அந்த மாதிரி உடுக்கை தான். அப்ப இந்த இடத்துல துடி இடைன்னு சொல்லுவாங்க தானே முன்ன. என்னது? கண்ணகி, அதே போல தமயந்தி, சீதை போனவங்க துடி இடைன்னு சொல்லுவாங்க, அந்த உடுக்கை போல இடையுடையவர்கள் என்று. அந்த அடிப்படையில் கொட்டிய துடி என்னன்னு கேட்டா என்னது? அடிக்கப்பெறும் உடுக்கை எனும் அந்த அந்த அடிக்கப்பெறும் உடுக்கை, அதை உடுக்கை என்கின்ற போர் முரசை உடையவனாக காணப்படுறான். அப்ப எனவே அந்த அதை ஒழித்தால் என்னது? போர் ஆரம்பமாகிவிட்டது என்கின்ற ஒரு சிக்னல். சரியா? அதுதான் அங்க சொல்ல வருது. அப்ப கொட்டிய துணியின் குறிக்கும் கொம்பினன். என்ன குறிக்கும் கொம்பினன் என்னது? அந்த போர் குறித்து ஒழிக்கப்படுகின்ற அந்த ஊதுகொம்பு. சரியா? ஊதுகொம்பை உடையவன். அதான் சொன்ன, இந்த ஊதுகொம்பு உங்களுக்கு தெரியும், ஒரு வளைந்த ஒரு தன்மையில் இருக்கும். எனவே அந்த அது ஒழித்தால் போர் ஆரம்பமாகி விட்டது என்கிற. எனவே இது இசைக்கருவிகள் ரெண்டு. ஒன்று உடுக்கை, இன்னொன்று என்னது? போர் முரசம், ஊதுகொம்பு. சரியா? அதை உடையவனாகவும் காணப்படுகின்றான். அடுத்து கிட்டியது அமரன கிளர்ந்து தோழினான். என்னது? கிட்டியது அமரன். அமரன் என்னது? போர். சரியா? அப்ப போர் நெருங்கி விட்டது என்கின்ற ஒரு 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 பூரிப்பு அவனுக்கு. சரியா? ஏன்னா இப்போ நம்மலாம் இப்போ பசியாக இருக்கும்போது சோறு பக்கத்தில் நெருங்கினா நமக்கு ஒரு பூரிப்பு, அப்பாடா பசியார போகுதுன்ட்டு. ஆனால் ஒரு வீரனுக்கு வந்து போர் நெருங்கணும். என்னது? போர் நெருங்கினா அவருக்கு ஒரு சந்தோஷம். என்னது? நான் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. எனவே இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் மகிழ்ச்சி அடைகிறான். போர் வந்து என்னது? போர் வந்து நெருங்கி விட்டது என நினைத்து என்ன செய்யறான்? மகிழ்ச்சி அடைகிறான். எனவே அப்படி பூரித்த தோள்களை உடையவனாக அவன் காணப்படுகின்றான். அதுதான் இந்த பாடல்ட பொருளா இருக்க. பாருங்க, கட்டிய சுரிகையன், கடித்த வாயினன், வெட்டிய மொழியினன், விழிக்கண் தீயினன், கொட்டிய துடியினன், குறிக்கும் கொம்பினன், கிட்டியது அமரன கிளர்ந்த தொழில். இப்போ நம்ம என்ன செய்யறோம்? நம்ம என்ன செய்யறோம்? விளங்கி கொள்றோம். பாடமாக்க போகாதீங்க. அதான் சொல்றேன், ஒரு பாடல், ஒரு குகப்படலத்தையோ அல்லது நான் குறிப்பிட்ட ஒரு செய்யுளையோ படிக்கும்போது நுட்பத்தை சொல்லுவேன் நான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை விளங்கி கொள்ளணும். அதுக்கு தான் போல கதை கதைக்கணும் நம்ம. விளங்கி கொண்டு நம்ம என்ன செய்யணும்? நான் நேரடியாக கேள்விக்கு போனால் ஈஸியாக விளங்கிடும். சரியா? யாராவது ஒரு ஆள் இது விளங்கினதை நீங்கள் உங்கள் மொழிநடையில் சொல்லுங்க பாப்போம். இந்த பாடலில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் உங்கள் மொழிநடையில் சொல்லுங்களேன். யாராவது ஒரு ஆள் குயிக்கா சொல்லுங்க. சின்ன ஒரு பாடல் தான் இது, கஷ்டமான பாடல் இல்லை. கட்டிய சுரிகையின், கடித்த வாயினன், வெட்டிய மொழினன், விழிக்கண் தீயினன், கொட்டிய துடியினன், குறிக்கும் கொம்பினன், கிட்டியது அமரனுக்குள்ள இருந்த தோழினன். சொல்லுங்க.
இடையில் கட்டப்பட்ட உடைவாளினை உடையவன், பற்களால் உதட்டினை கடிக்கும் வாயினை உடையவனும், வீரமான வார்த்தைகளை பேசுபவனும், விழிக்கும்போது கண்களில் தீ தோன்றுபவனும், அடிக்கப்படும் உடுக்கை உடையவன், போர் குறித்து ஒலிக்கும் ஊதுகொம்பினை உடையவனும், போர் நெருங்கியதென மேலெழும் தோளினையும் உடையவன். ஓகே, நான் சொல்கிறேன்டா கிருஷ்ணா, நீங்கள் இயர்ஃபோன் போட்ட பேசுகிறீங்க, ஹெட்ஃபோன் போட்டால் பேசுகிறீங்க. இல்லை சார். சத்தம் வருது, டப் டப்னு சத்தம் வருது, டிஸ்டர்ப் ஆகுது பேசும்போது. உங்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, மீட் பண்ணுங்க. ஓகே, அப்போ இதில் வந்து நம்ம சொல்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன், சும்மா சாதாரணமாக விளங்கி கொள்ளுங்க. நான் வாசிக்க சொல்லல, விளங்குனதை சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு. நம்ம குயிக்காக போகணும், அடுத்தது பாடலுக்கு போகணும், விளங்கிட்டு தான் போகணும். என்ன இது நல்லா விளங்கினா தான் கேள்வி பதில ஈஸியாக செய்யலாம். ஒரு சொல் விளங்காட்டி கஷ்டமாயிடும். சொல்லுங்க பாப்போம் ஒரு ஆள். சும்மா கதையாக சொல்லுங்கள், நான் கதைக்கிற மாதிரி சொல்லுங்கள். அவர் என்னென்ன மாதிரியான உடைமைகளை கொண்டிருக்காரு? இடையில் கட்டப்பட்ட, பேசுங்க நம்ம பேசுவோம். இடையில் கட்டப்பட்ட உடைவாளை உடையவனா காணப்படுறார். அடுத்து என்னது? உதட்டை பற்களால் கடித்து கொண்டிருக்கிறார். அடுத்து என்னது? கோபாவேசத்தோடு பேசுறார். பேசுறாரு. அடுத்து விழிக்கத்தீயனா நெருப்பு கண்களில் என்ன தோன்றும் செய்து கண்கள், தீப்பொறி பறக்குகின்றவனா காணப்படுகின்றான். அடுத்து கொட்டிய துடியனா போர் முரசு உடையவன், அடிக்கப்பெறும் உடுக்கை என்னும் போர் முரசு. சரியா, உடுக்கை என்கின்ற போர் முரசை உடையவனா காணப்படுறான். குறிக்கும் கொம்பினன்னா ஒலிக்கப்பெறும் ஊதுகொம்பினை உடையவன், ஊதுகொம்பினை உடையவனா காணப்படுறான். அடுத்துதான் கடைசிதான், கிட்டியது அமரன கிளர்ந்த தோழினான். என்னது அப்படின்னா என்னது? போர் போர் நெருங்கி நெருங்கிட்டுன்னு சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பெறும், சந்தோஷப்படும், கிளர்ச்சி அடைந்த தோள்களை தோள்களை உடையவர். தோள்களை உடையவன். காணப்படுறான். விளங்கிச்சா? இந்த பாடல் வந்தா உங்களுக்கு ஈஸியா செய்யலாம். வேற அடிப்படையில் பாருங்க பிள்ளைகள். இப்ப நம்ம பார்க்க போறோம், கேள்வி பதிலுக்குள்ள போக போறோம். இச்செய்யுள் இடம்பெற்ற சந்தர்ப்பம் யாது? இந்த செய்யுள் இடம்பெற்ற சந்தர்ப்பம் அப்படிங்கும்போது நான் சொன்னேன். சொல்லுங்க பாப்பா, என்னது நான் சொல்லியிருக்கேன். சந்தர்ப்பம் எப்படி எழுதணும்? யாராவது ஒரு சொல்லுங்க. ஏற்கனவே வந்தவங்க சொல்லுங்க பாப்போம். சந்தர்ப்பத்தை எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்? சந்தர்ப்பங்கிறது என்ன தாற்பயம் அந்த சந்தர்ப்பத்துக்கு? பாடல்ல பொருளா அல்லது இந்த பாடல்ல சுருக்கமா? என்னது சந்தர்ப்பம்னா? பேசுங்க பேசுங்க, பேசலாம். என்ன சந்தர்ப்பத்தை எப்படி எழுதிருக்கீங்க? இப்போ எப்படி எழுதுவீங்க? அதை மாதிரி சொல்லுங்க, உங்களோட ஐடியாவை சொல்லுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அப்படின்னா அந்த பாடல், இப்போ நான் மையத்தில் இருக்கு 9வது பாடல் இருக்கு. 9 பாடல், இப்போ 9வது பாடல்கள் அதுக்கு முன்பு எத்தனை பாடல்கள் முடிப்பட்டிருக்கு? எத்தனை பாடல் முடிப்பட்டிருக்கு? 8 பாடல்கள் முடிப்பட்டிருக்கு. அப்போ இது 9வது நிற்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும்? முன்னே பாடல்கள் என்னத்தை சொல்லுதுன்னு ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை தானே ஜாயின் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். சரியா? ஏன்னா அந்த முன்னைய பாடல் சுருக்கத்தையும் குறிப்பிட்ட இந்த பாடல் சுருக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு மொழி நடைக்கு மாற்றணும். எனவே ரெண்டையும் என்ன செய்யணும்? ஜாயின் பண்ணி விட்டு அதான் சந்தர்ப்பம். பாருங்க, இதில் பாருங்க, ராமனோடு போர் செய்யவே பரதன் படை கொண்டு வந்துள்ளான் என சீற்றம் கொண்ட குகன் போருக்கு தயாரான நிலையில். பாருங்க, இது இது என்னது? இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் வந்து குறிப்பிட்ட பாடல் சுருக்கமா முன்னைய பாடல் சுருக்கமா? ராமனோடு போர் செய்யவே பரதன் படை கொண்டு வந்துள்ளான் என சீற்றம் கொண்ட குகன் போருக்கு தயாரான நிலையில், அது வரைக்கும் முன்னைய பாடல். முன்னைய பாடல். தம் வசம் வைத்திருக்கும் போர் கருவிகளோடு தம் மேம்பாட்டு உணர்வுகளை, மேம்பாட்டுன்னு வராது, மெய்ப்பாட்டுன்னு மாதணும். சரியா? மெய்ப்பாட்டு உணர்வுகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம். சின்ன எழுத்து போல மெய்ப்பாட்டு உணர்வுகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம். அப்ப இந்த இடத்துல மெய்ப்பாட்டு உணர்வுன்னு ஒரு புதிய ஒரு சொல்ல நான் போட்டிருக்கோம், ஒரு பொது சொல்ல போட்டிருக்கோம். இப்ப மெய்ப்பாட்டு உணர்வுங்கிறது என்ன? மெய்ப்பாட்டு உணர்வுங்கிறது என்ன? சும்மா சொல்லுங்க பாப்போம். மொழித்திறன் ரொம்ப முக்கியம் சொற்களை நம்ம ஃபில்டர் பண்ணும்போது. அப்ப நம்ம அதில் பாருங்க, அவரோட ரியாக்ட், உடல் ரீதியான அந்த ரியாக்ஷன் வந்து நிறைய வருது. ஏன்னா அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது என்ன, பல்ல கடிக்கிறாரு, வேற என்ன செய்யறாரு? கண்ணிலிருந்து தீப்பொறி பறக்குது, தோள்கள் கிளர்ந்தெழுது. சரியா? இதெல்லாம் என்னது? அது இல்லாம அவரு பேசுறாரு, கடிந்து பேசுறாரு. சரியா? அப்ப அது இல்லாம வேற என்ன இதுல சொல்றது? கருவிகள் வச்சிருக்காரு. கருவிகள் வச்சிருக்க. என்ன கருவி? உடுக்கைங்கிற உடுக்கை இருக்கு. வேற வேற என்ன இருக்கு? ஊது கொம்பு இருக்கு. அப்ப ரெண்டு விஷயம் தான் மெயினா. என்னது? கருவிகள் இருக்கு, இன்னொன்னு மெய்ப்பாடு. ரெண்டும் தானே. அப்ப பாருங்க அதுல எப்படி நான் கொடுக்குறேன்னு பாருங்க. போர்க்கருவிகளோடு, பாருங்க, போர்க்கருவிகளோடு
தம் மெய்ப்பாட்டு உணர்வுகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம். பாருங்க, ராமனோடு போர் செய்யவே பரதன் படை கொண்டு வந்துள்ளான சீற்றம் கொண்ட குகன் போருக்கு தயாரான நிலையில் தன் வசம் வைத்திருக்கும் போர் கருவிகளோடு தம் மெய்ப்பாட்டு உணர்வுகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம். பாருங்க, எல்லாத்தையும் ஒன்னாகி இந்த மொழிநடை அல்லது அந்த வசன அந்த ஒருங்கிணைப்பு பொருத்தமா இருக்கா இல்லையா? மிக சுருக்கமாக செஞ்சிட்டோம். ரொம்ப பந்தி கணக்கில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவுதான் விஷயம். விளங்குதா? இப்போ அதுக்குள்ள கருவிகளையோ அல்லது என்னென்ன மாதிரி அவர் ரியாக்ட் பண்றாரோ அதெல்லாம் எழுதணுமா? எழுதணுமா? சொல்லுங்க நீங்க. இல்ல. இல்ல. இல்ல சில சார். பேர் கேட்டா படிப்பாங்க நல்லா, ஆனா எப்படி அணுகிறதுன்னு தெரியாது. சரியா? நல்லா கவனிச்சுக்கணும் பிள்ளைகள். நம்ம புரிதல் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த அந்த மொழிநடைக்கு அந்த விஷயத்தை விளங்கி அதை நம்ம என்ன செய்யணும்? அந்த ஃபில்டர் பண்ண அதை சுருக்கம் வந்து ரொம்ப முக்கியம். சுருக்கி ஜாயின் பண்றதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ தெளிவாயிருச்சா? சுருக்கம் எழுதுறது, இந்த பாடல்ல சுருக்கம் உங்களுக்கு எழுதிருவீங்களா? ஓம் சார். ஓம் சார். ஆ, அடுத்து பாருங்க, ரெண்டாவது கேள்வி பாருங்க. 3 கேள்வி வரும் பிரதானமா. சரியா? அடுத்து ரெண்டாவது கேள்வி என்னது? உங்களது மெய்ப்பாட்டு உணர்வு. மெய்ப்பாட்டு உணர்வு. மெய்ப்பாட்டு உணர்வு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது? அப்ப அதை நேரடியாக கேட்பாங்க. அப்ப பற்களால் உதட்டை கடித்து கொண்டிருப்பவன், கடுமையாக பேசும் வார்த்தைகளை உடையவன், கோபத்தால் கண்கள் சிவந்திருப்பவன், கிளர்ந்தெழும் தோல்வி, இதெல்லாம் மெய்ப்பாட்டு உணர்வு தானே? இது இப்படி பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டு வரதா? இப்படி எழுதிட்டு வந்தா சரியா? இல்ல சார். இல்ல. இல்ல பந்தி சார். அமைப்புல நம்ம என்ன செய்யணும்? சில இடையில இடையில மானே தேனே பொன்மானேன்னு போட்டு என்ன செய்யணும்? அதை பந்தி அமைக்கணும். அதுதான் மொழித்திறன். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? நிறைய வாசிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். வெறுமனே நம்ம என்ன செய்யலாம்? ஒரே நாள்ல படிச்சு முடிச்சு என்ன செய்யலாம்? எக்ஸாம் 2 வருஷம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன மொழியோட தான் நம்ம வாரோம். நம்ம தாய்மொழி தானே தமிழ். அதனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ரொம்ப அவதானமா அதை நம்ம இது பண்ணணும். சரியா? பற்களால் உதட்டை அப்போ நம்ம என்ன அதை தொடர்புபடுத்தி ஜாயின் பண்ணி இடையில இடையில ரெண்டாவது பாயிண்ட்டை முதலாவது பாயிண்டோட ஜாயின் பண்ணி அடுத்த பாயிண்ட் அப்படி இப்படி பண்ணி தான் என்ன செய்யணும்? ஒரு பந்தி அமைப்பில் எழுதிட்டு போகும். எழுதிடலாமா? எழுதிடலாம் தானே? ஓம் சார். ஆ, குகன் உடைமையாக கொண்டுள்ள போர்க்கருவிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளன. இது பொதுவாக கேட்கலாம். இப்படி கேட்கறது குறைவு தான், கேட்கலாம். 3வது கேள்வி சும்மா போட்டது. அப்போ உங்களுக்கு பொருள் விளங்கணுன்ட்டு. அப்போ என்னது? இடையில் கட்டிய உடைவாள், வேற என்னது? அடிக்கப்பெறும் உடுக்கை, ஊதுகொம்பு. ஊதுகொம்பு. போர் குறித்து ஊதும் கொம்புகள். இதுதான் என்னது? அவர் வச்சிருந்த உடைமை. இப்போ பாருங்க, இப்போ நம்ம கேள்வியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண பிறகு பாருங்க, முதலாவது செய்யுளை பாருங்க. இப்போ உங்களுக்கு அச்சோட்டா செய்யுளை பார்க்கும்போதே பொருள் விளங்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, கட்டிய சுருகியன், கடித்த வாயினன், வெட்டிய மொழினன், விழிக்கண் தீயினன், கொட்டிய துடினன், குறிக்கும் கும்பினன், கெட்டியதாமன், கிளந்தது. தெளிவா? தெளிவா? அந்த பாடல் உங்களுக்கு பரீட்சைக்கு வரும் பட்சத்தில் எழுதக்கூடியதா இருக்குமா? ஓம் சார். ஓகே. ஓம் சார். அடுத்தது பாருங்க, 33வது பாடலுக்கு போகும் பிள்ளைகள். ஒரு ஆள் வாசிங்க 33வது பாடல். தழுவின புளிஞ்சேர் வேந்தன் தாமரைச் செங்கணானை எழுவினும் உயர்ந்த தோளாய் எய்திய என்னை என்ன முழுது உலகு அளித்த தந்தை முந்தையார் முறையினின்றும் தழுவினான். அதனை நீக்க மன்னனை கொணர்வான் என்றான். இது பாருங்க, 33வது பாடலா அல்லது எத்தனாவது பாடல் பாருங்க? 33ஆ? 33 எனக்கு விளங்கல. எத்தனாவது பாடல்? 33 தான் சார். சரியா? 33. ஓம் சார். சரி. இல்ல, இதுல நம்பர் போட்டு 33ன்னா பாருங்க, அது சரியா? அப்படி நம்பர் 33 அப்படி ஓம் சார். 33ஆ? சார் சரியா? 30 பாடல் தான் இருக்கு. ஆ, கொஞ்சம் ஒரு நிமிஷம். சார் நாங்க இன்னைக்கு தான் இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆயினது. இப்ப நீங்க தாரது வந்து சாய்ஸா இல்லாட்டி எப்படி இந்த இப்ப ஃபர்ஸ்ட் 9 விளங்கப்படுத்தீங்க, இப்ப மத்த மர 33ல விளங்கப்படுத்துறீங்க. ஓ, சாய்ஸா ஆ, சாய்ஸ் இல்ல. அது என்ன சொல்றது? இப்ப சாய்ஸ்ன்னு இல்ல, சாய்ஸ் மாதிரி தான். இதெல்லாம் நான் இனங்கண்டு எழுதுனது. அதாவது என்ன சொல்றதுன்னு கேட்டா, இது அந்த அணிகள் உள்ள விஷயங்கள், முக்கியமான நயங்கள் உள்ளதெல்லாம் எடுத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கொடுக்குறேன். நம்ம சாய்ஸ் அதுக்கு எதிர்பார்க்க வினாக்களா இது? ஆ, நீங்க எதிர்பார்க்க வினாக்களா இது? அது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க. நான் இன்னும் செமினார் செய்யலை, கடைசியாக செய்வேனா இதில் அந்த 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 ஃபைனல் செமினார்ட சில பாடல்களை தான் நான் எடுத்தேன் அன்னைக்கு. சரியா? வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது, படிங்க. அதனால இதுதான் நீங்கள் 100% நம்ப வேண்டிய விஷயம் இல்லை. முதல்ல எப்படி அதை அணுகணுங்கிறத நீங்கள் பார்த்து எல்லா பாடல்களும் ரெடி ஆகுங்க. வராததை விட்டுட்டு மற்ற பாடல்களை, சரி வந்ததை விட்டுட்டு மற்ற பாடல்கள் ரெடி ஆகுங்க. ஆனால் சாய்ஸ் பண்ணி இப்போதைக்கு படிக்காதீங்க. நான் கடைசி டைமில் நான் கொடுப்பேன் உங்களுக்கு.
சரியா? இப்போதைக்கு எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ளுங்க. விளங்குதா? ஏன்னா இது வந்து நம்மளோட வகுப்பு போய் கொண்டிருக்கு, நம்ம மந்த்லி கிளாஸ் போய் கொண்டிருக்கு, அது இல்லாமல் தொடர் போய் கொண்டிருக்கு. இப்போ இதில் நிறைய மாணவர்கள் வந்து நம்மளோட அறிமுகம் இல்லாமல் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நம்மளோட டீச்சிங் மெத்தடில் வந்து எப்படி நம்ம இது பண்ணுறோம் அது உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ் ஐடியில் போடுறது. சரியா? அப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அங்கே தொடர்ச்சியாக இருந்தால் தொடர்ச்சியாக போகும். கூவப்படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. சார் சொல்லுங்கள். இன்னைக்கு மட்டும்தான் இந்த கிளாஸ் நடக்குமா? இல்லை இல்லை, நம்மளோட கிளாஸ் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. மந்த்லி கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. 5 வருஷமா நடக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. அதான் நம்ம லிங்கை போட்டு அப்படி நம்மளோட அறிமுக கிளாஸாக அது இருக்குது. ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு காவல், 2 கிழமைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு காவல் நடக்க முடியல. லைசன்ஸ் எடுத்து எடுத்து செய்வோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் ம். இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னா மந்த்லி கிளாஸ் இணையலாம். நம்மளோட தொடர்கள் நடக்குது. இப்போ நாளைக்கு இலக்கிய வரலாறு தொடர் 3 நாளும் தொடர்ச்சி நடக்கும். எல்லா காலங்களும் அதில் முடிச்சு அதில் உள்ள பாஸ் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். இதற்கு முன்பு சுருக்கம், கிரகித்தல், திருக்குறள், இலக்கணம் எல்லாம் முடிஞ்சு 5 தொடர்ட்ட முடிஞ்சு 6வது தொடர் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரியா? நம்ம இந்த எந்த படிப்போம். குரூப் இந்த நீங்க சென்ட் பண்ண குரூப்லயா சார் லிங்க் போடுவீங்க? இல்லை இல்லை, தனியாக இருக்குது. அது சின்ன ஒரு பேமெண்ட் கொடுக்கணும். 800 ரூபா கட்டணும் நீங்கள். எல்லா அது 12 மணித்தியாலத்துக்கும் 12 மணித்தியாலம் எக்ஸ்ட்ராவாக சம்டைம் போதாட்டி நம்ம இன்னும் 3 மணித்தியாலம் எடுப்போம். சரியா? நீங்கள் அதில் பே பண்ண பிறகு நான் வந்து உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விடுவேன். அது உங்களோட பொறுத்து. அது ம். எந்த தொடர் உங்களுக்கு விருப்பமோ அல்லது உங்களுக்கு எதில் சிக்கல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இணைஞ்சிக்கொள்ளலாம். நிறைய மாணவர்கள் எல்லா தொடர்லையும் இணைகிறாங்க அவங்களுக்கு சிக்கல் அப்படின்ட்டு. நீங்கள் தான் அதை முடிவு பண்ணிக்கொள்ளணும். சரியா? ஓகே சார். ஓகே, இதை படிப்போம். நம்ம அதுக்கு பிறகு நம்ம அதில் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, டைமும் நம்ம கொஞ்சம் தான் இருக்குது, அதனால நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, விளங்குதா? நான் படிப்பிக்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஓம் சார். ஓகே, பாருங்க. தழுவின புளிஞ்சர் வேந்தன் தாமரை செங்கனானை எழுவினும் உயர்ந்த தோளாய் எய்தியது என்னை. தழுவின புளிஞ்சர் வேந்தன் தாமரை செங்கனானை எழுவினும் உயர்ந்த தோளாய் எய்தியது என்னை என்ன முழுதுலக அளித்த தந்தை முந்தையோர் முறையில் நின்றும் வலுவினன் அதனை நீக்க மன்னனை கொண்டான் என்றான். சரியா? இப்ப இது ஒரு உரையாடல். ஏன்னா ஒரு உரையாடல். அப்ப யாருக்கு இடையிலான உரையாடல்? சும்மா செய்யல பார்த்துட்டு சொல்லுங்க பாவம். யாருக்கு இடையிலான உரையாடல்? குகனும் பரதனும். பரதனுக்கும் குகனுக்கும் இடையிலான ஒரு ஒரு உரையாடல் தான் இங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல தழுவின புளிஞ்சர் வேந்தன், தழுவின பாருங்க, தழுவின புளிஞ்சர் வேந்தன். தழுவினர் புளிஞ்சர் வேந்தன்னா என்ன செய்யறாரு? குகன் வந்து பரதனை பரதனை தழுவுறாரு. தழுவுறாரு. சரியா? கட்டி அணைக்கிறாரு இந்த இடத்துல 33வது பாடல். ஏன்னா இது இவ்வளவு நேரம் வந்து பரதன் மீது மிகுந்த கோபம் கொண்டுதான் இவர் என்ன செய்யறாரு. இதற்கு முன்புள்ள பாடல்கள்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்ப ஒரு புரிதல் ஏற்படுது. அதுக்கு பிறகு தழுவின புளிஞ்சர் வேந்தன் என்னது? தழுவிக்கொண்ட வேடத்துணை குகன். சரியாரை குகனை தழுவிக்கொண்ட வேடத்துணை குகன் தாமரை செங்கனானை, அதாவது அவர்கிட்ட உரையாடுறார். தாமரை செங்கனானை. சரியா? செந்தாமரை போன்ற கண்களை உடைய பரதனை. சரியா? செந்தாமரை பரதன் எப்படி சிறப்பிக்கிறாங்கடா, செந்தாமரை போன்ற கண்களை உடைய பரதனை பார்த்து, அது இது சொல்றது யாருன்னா கம்பர் சொல்றாரு. நேரடியே செந்தாமரை போன்ற கண்களை உடையவன் யார் சொல்றாரு? நேரடியா பாடல்ல கம்பர் சொல்றாரு. அதாவது பரதனை விழிக்கிறார். எப்படிப்பட்ட பரதனா? செந்தாமரை பலர் போன்ற கண்களை உடையவன். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு செந்தாமரை மாதிரி இருக்குமா கண்ணெல்லாம்? இவ்வளவு பெருசா இருக்குமா? அப்ப அது செந்தாமரை வந்து சைஸை அடிப்படையாக வச்சு அவர் உவமைக்கிறாரா அல்லது எந்த தன்மையின் அடிப்படையில கண்ணுக்கு வந்து செந்தாமரை? பாதத்துக்கெல்லாம் செந்தாமரைலாம் சொல்லுவாங்க. சரியா? அவ ஏன் கண்ணுக்கு செந்தாமரை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க பாவம். எந்த ஒப்புமை எதற்காக? அழகா வர்ணிக்க. அழகா இருக்குன்னு. அழகுதான், அழகுதான். அழகுனா என்னது? ஒரு பிரகாசம். ஏன்னா ஒரு செந்தாமரையை பார்க்கும்போது ஒரு பிரகாசம் ஒன்று வருமா இல்லையா? ஒரு பொலிவு ஒன்று இருக்குமா இல்லையா? சரியா? உண்மைக்குமே நம்மட நம்மட உறுப்புலேயே முக்கியமான உறுப்பு வந்து கண் தான். சரியா? கண் வந்து என்ன செய்யும்? கண் வந்து நம்மட உணர்வு நிலையை என்ன செய்யும்? வெளிப்படுத்தக்கூடியது. சரியா? அதாவது கோபத்தை கண் வெளிப்படுத்தும், சந்தேகம். அதே மாதிரி நம்ம என்னது எல்லாமே நம்மட கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு திருடனை இவன் திருடனா இல்லையா அல்லது பொய் சொல்றானா இல்லையான்ற கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த கண் வந்து பிரகாசம், அது முக்கியத்துவம் முடியும். அதுவே எனவே இவர்கிட்ட கண் வந்து அப்படி பாருங்க. சிலையெல்லாம் சிலை அல்லது சித்திரம்லாம் வரையும்போது அந்த கண் தான் அந்த ஓவியத்துக்கே மெயின். எல்லாம் எல்லாம் வரைஞ்சிட்டு கடைசியாக தான் கண்ணை வரைவாங்க. கண் சொதப்புனா அந்த படமே சொதப்பிடும். அதனால கண் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் இவரிடம் என்னது, இந்த பரதனும் வந்து ஒரு ஒரு அழகிய உருவம் கொண்டவன். அவன் அந்த சூரிய குல பரம்பரையே தசரதன் உட்பட இலக்குவனா இருக்கலாம், ராமனா இருக்கலாம், எல்லாமே அந்த அழகிய அந்த என்னது ஒரு அழகானவர்கள். சரியா? அந்த அடிப்படையில் இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, கம்பர் விழிக்கிறாருன்னு கேட்டா செந்தாமரை போன்ற கண்களையுடைய பரதனை பாருங்க, ஓமேனி கையாள விட்டுருக்கு. சரியா? பரதனை பார்த்து எழுவினும் உயர்ந்த தோளாய், எனது கத்தூணிலே வலிமை மிக்க உயர்ந்த தோள்களை உடையவனே. அப்ப எழுவினும் உயர்ந்த தோளாய், அப்ப மறந்துடும் எக்ஸாம் டைம்ல. ஏன்னா எழுவினும்னா அப்ப கத்தூன். அப்ப கத்தூன்னா பிள்ளைகள் இப்ப கொங்கிரீட் தூண் வைங்களேன். கொங்கிரீட் தூண்னா
எப்படி என்னது நிலையா நிற்கக்கூடியதா இருக்குமா அல்லது கிடையா கிடக்கக்கூடியதா இருக்குமா? சும்மா ஒரு தூண் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நிலையாக நிற்கும். நிற்கக்கூடியது. அப்ப எழுந்து நிற்கும். எழுந்து நிற்கும். அப்ப எழுவினும் உயர்ந்த தோளாய், எழுவினும் உயர்ந்த தோளாய். அப்ப எழுவினும் உயர்ந்த தோளாய் என்னது? கட்டூணிலும் வலிமை மிக்க, எழுவினும் கட்டூணிலும் உயர்ந்த தோளாய் எனது வலிமை மிக்க தோள்களை உடையவனே. பாருங்க, அப்ப ஒரு கான்கிரீட் தூண் வைங்களேன், கட்டூண் வைங்களேன், எப்படி ஒரு உறுதியா இருக்கும். அந்த அந்த அதை விட என்ன செய்யணும் கேட்டா, உறுதியான தோள்களை உடையவனே அப்படின்னு என்ன செய்ய, ஒரு உயர் முயற்சி அணி மாதிரி சொல்றாரு. ஏன்னா உயர்ந்த தோள்களை உடையவனே, எய்தியது என்ன என்ன, சரியா? எய்தியது என்ன, பாருங்க ரெண்டு இருக்கு. எய்தியது என்ன என்ன அப்படின்றது நீ வந்த காரணம், சரியா? எய்தியது என்னை, சரி, நீ எய்தியதுன்னா இங்க வந்ததுக்கு, சரியா? என்ன 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 காரணம், என்ன காரணம், எய்தியது என்ன என்ன இது நீ வந்ததுக்கான அல்லது உனது இந்த பிரவேசத்துக்கான உனது பிரசன்னத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. யார் கேட்கிறா? யார் கேட்கிறா? புகன் புகன். யார் புகன் கேட்கிறா? பரதனை பரதன். கேட்கிறாரு. பரதன் சிற இதுக்குள்ள இந்த செய்யுள்ளே விடையளிக்கிறாரு. முழுதுலக அளித்த தந்தை முந்தியோர் முறையில் நின்றும் வலுவினன். அப்படின்னா சும்மா டிஸ்கஸ் பண்ணுங்க. என்னது முழுதுலக அளித்த தந்தைனா? இந்த உலகம் முழுவதையும் காத்தருளிய அல்லது ஆட்சி செய்த எனது தந்தையானவர். இதற்கு முன்னுள்ள எமது மூதாதையர் என்ற அந்த நெறிமுறையிலிருந்து என்ன செஞ்சிட்டார் அவர்? வலுவினன். எனது தவறிவிட்டார், நீதி தவறிவிட்டார், அதை நீக்க மன்னனை எனவே அந்த நீதி நெறிமுறை, அந்த வலுவிழந்த அல்லது இவர் பிழைவிட்ட அந்த நீதி நெறிமுறையிலிருந்து, சரியா, அந்த நீதிமுறை அதை மாசுபட்ட அந்த விதிமுறையை நீக்க அல்லது அவர் மீது படிந்த அந்த கரையை நீக்க மன்னனை கொணர்ந்தேன். அப்படின்னு என்னது மன்னனை கொணர்ந்தான்னா, எனது மன்னனை மீட்டு கொண்டு செல்வதற்காக நான் இங்கு வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லப்படுது. விளங்குதா? அப்ப திரும்ப ஒரு கதை பாருங்க, மேல கொஞ்சம் ஒழுங்கா பார்த்து நம்ம டிஸ்கஷன் பார்த்தோம், பார்ப்போம் பாருங்க. உலகம் முழுது அளித்த தந்தை, உலகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த எனது தந்தையான தசரதன் முந்தையோர் முறை என்றும் வலிவினன். தன் மரபில், அதாவது இதற்கு முன்புள்ள தனது மன்னர் பரம்பரையில் உள்ள மனுநீதி அந்த தர்மத்திலிருந்து அவர் என்ன செஞ்சாரு? தவறி விட்டார். அதனை நீக்க, அந்த அநீதியை நீக்கும் பொருட்டு மன்னனை கொணர்வான். எனது ராமனை திரும்ப அழைத்து கொண்டு செல்வதற்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். விளங்குதா? அவ பாருங்க, மேல இருந்து வருவோம். தழுவின புளிஞ்சர் வேந்தன், எனது பரதனை கட்டி அணைத்த வேடர் தலைவனாகிய குகன் தாமரை செங்கனானை, அதாவது தாமரை போன்ற கண்களை உடையவனான, சரியா, பரதனை பார்த்து எழுவினும் உயர்ந்த தோளாய் கட்டூணிலும் உயர்ந்த தோள்களை உடையவனே, ஏறியது என்ன என்ன, நீ இங்கு வந்ததற்கான காரணம் என்ன? முழுது உலக அளித்த தந்தை, இந்த உலகத்தை முன்பு ஆட்சி செய்த எனது தந்தையான தசரத சக்கரவர்த்தி, இதற்கு முன்பு ஆட்சி செய்த அரசர்களின் இந்த மனுநீதியிலிருந்து அல்லது அறநெறியிலிருந்து அவர் தவறிவிட்டார், தவறிழைத்து விட்டார். எனவே அந்த தவறை திருத்துவதற்காகவும் அந்த தவறை நீக்கும் பொருட்டு நான் எனது ராமனை மீட்டு கொண்டு செல்வதற்காக நான் வந்தேன் என்று கூறினான். அவ்வாறு இதற்கான இவர் கேட்கிற கேள்வி பதில் ரெண்டுமே இதில் இருக்கு. அதனால இந்த பாடல் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. விளங்கிச்சா? விளங்கிச்சா அந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்ட்டு? சார். ஓகே, இப்ப நீங்க ஒரு ஆள் இதை சொல்லுங்க பாப்போம். பரதனை தழுவிக்கொண்ட குகன் செந்தாமரை போல கண்களை உடையவன். கட்டுனை விட வலிமையான உயர்ந்த தோள்களை உடைய பரதனே, நீ நீ வந்த காரணம் என்னவென்று கேட்க பரதன் சொல்றாரு, உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த தன் தந்தையான தசரதன் தன் மரபில் முன்னுள்ளவர்களோட நீதியிலிருந்து தவறிட்டாரு. அந்த நீதியை முறைப்படி நீக்கிறதுக்கு ராமனை திரும்ப அழைத்து கொண்டு வருவது என்று சொல்றாரு. அவ்வளவுதான் விஷயம். சரி, அதை தான் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு ஈஸியா விடையளிக்கலாம், கஷ்டமே இருக்காது. சரி, அந்த செயல் வாசிக்கும் போது உங்களுக்கு பொருள் விளங்கக்கூடியதா இருக்கா? ஓம் சார். ஓகே, இப்ப பாருங்க, கேள்வி பதிலுக்கு போவோம் பாருங்க. இப்பாடலில் மட்டும் இதே தான் அரைச்சமாவே தான் அரைப்பாங்க. முதல் கேள்வி என்னது? சந்தர்ப்பம். ரெண்டாவது கேள்வி அணிகள் இருந்தால் அணிகள் கேட்பாங்க. மூன்றாவது கேள்வி பொதுவாக இது ஏதோ ஒரு அம்சம் இருக்கும், அந்த முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு நம்ம பொதுவாக ஒரு கேள்வியை கேட்பாங்க நம்மகிட்ட. நம்ம எழுதிடலாம் பாருங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன்னு பாருங்க. பாருங்க, நான் சுருக்கம் என்னன்னு சொன்னேன்? முன்னைய பாடலோட சுருக்கமும் குறிப்பிட்ட பாடலோட சுருக்கமும் ஜாயின் பண்றது. கங்கையின் வடகரைக்கு வந்த குகன் பரதனை வணங்க, அந்த பரதன் குகனை தழுவிய பின்னர் குகன் பரதனிடம் அந்த காரணம் கேட்க,
நீதியை நிலைநாட்டும் பொருட்டு ராமனை மீட்டு கொண்டு போவதற்காக வந்ததாக குகனிடம் பரதன் கூறிய சந்தர்ப்பம். சரி, அப்ப இதுல இப்ப நம்ம சந்தர்ப்பம் எழுதுற ஒவ்வொரு பாடலும் வந்து ஒவ்வொரு விதம் தானே, அந்த பாடலுக்கு ஏற்ற வகையில் தான் சந்தர்ப்பத்தை எழுதணும். விளங்குதா என்ன சொல்றேன்? இப்ப இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லல. விளங்குதா? ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை, இதுக்கு முன்னுள்ள பாடல் என்னது, எதை பத்தி சொன்னுச்சு இந்த முன்னுள்ள பாடல்? அவன்கிட்ட தன்மையை சொன்னுச்சு. என்னது? தன்மைகளை சொன்னுச்சு. யார்ட? குகண்ட. அந்த ரியாக்ஷன் எல்லாம் அப்படி இப்படி ஒருத்தரை படுத்தி தான் இருந்துச்சு. ஆனா இது எப்படிப்பட்ட செய்யுள்? உரையாடல். ரெண்டு பேருக்கும் இடையிலான உரையாடல். ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? பதில் கூறுறார். பதில் கூறுறாரு. அப்ப நம்ம அவர் கேள்வி கேட்க, ஒரு வடிவேல் படத்துல சொன்ன மாதிரி, அவர் பாட எங்க அம்மா என்னது, எங்க அப்பா பாட எங்க அம்மா ஆடங்கிற மாதிரி எழுதலுமா? இயலாது. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அதுக்கான அதை இப்ப நம்ம ரொம்ப சோட்டாவும் எழுதக்கூடாது, ரொம்ப பெருசாவும் எழுதக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அவ கங்கையின் வடகரைக்கு வந்த குகன் பரதனை வணங்க, அது முன்னைய பாடல்கள் சுருக்கம். சரியா? அந்த பரதன் குகனை தழுவிய பின்னர், இது வந்து என்ன, தழுவுத, அது முன்னைய பாடல் தான் இது என்னது, வணங்குறது. அதுக்கு பிறகு இவர் தழுவுறது இந்த பாடல். சரியா? தழுவிய பின்னர் இப்ப குறிப்பிட்ட பாடல்கிட்ட சுருக்கத்தில் எழுதணும். அப்ப உரையாடல்ங்கிறதுனால இவர் கேட்ட கேள்வியையும் சொன்ன பதிலையும் என்ன செய்யணும், இதுல கொடுத்து விட்டா சரி. இதுக்குள்ள அணிகள் சிறப்பம்சங்கள் இதுக்கு இருக்காது. அப்ப குகன் பரதனிடம் வந்த காரணம் கேட்க, நீதியை நிலைநாட்டும் பொருட்டு ராமனை மீட்டுக் கொண்டு போவதற்காக வந்ததாக குகனிடம் பரதன் கூறிய சந்தர்ப்பம். சரியா நான் சொல்றது என்னன்ட்டு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எப்படி அதை சுருக்கத்தை நம்ம இது பண்ணோன்னு விளங்குதா பிள்ளைகள்? நான் சொன்ன சுருக்கம் உங்களுக்கு தெளிவாயிருச்சா, எப்படி நம்ம அதை லிங்க் பண்ணோன்னு? ஆமாம் சார். ஓம் சார். வேறு விதமா அதை சொல்ல இயலாது என்கிட்ட. இப்ப நம்ம வந்து அது சின்ன ரொம்ப ஒர்க்கு சுருக்கமாவும் சொல்லுங்க. சொல்ல இயலாது. ஏன்னா அப்ப இதுல என்ன செய்யணும்னா, அவர் என்ன கேட்கிறாரு, இவர் என்ன சொல்றாருங்கிறத சுருக்கமா சொல்லிவிட்டு முன்னுக்கு உள்ள அந்த வணங்குனதையும் தழுவுனதையும் சேர்த்து விட்டா சரி. விளங்கிச்சா? ஆமாம் சார். ஓகே, அடுத்து பாருங்க. இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள அணிகள். சரி, பாடல் கையாளப்பட்டுள்ள அணிகள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அணிகள்னு கேட்டா இருக்கிற எல்லா அணிகளும் எழுதணும். சரியா? விளங்குதா? அந்த ஒரு படத்துல அவர் சொல்லுவாரு, என்னது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சொல்லுவாரு தானே, நீ புடுங்குற எல்லா அணியும் என்னது, தேவையில்லாததான் அப்படிங்கிற மாதிரி. என்னது இங்க நம்ம என்ன செய்யணும் கேட்டா, அந்த அணிகள்ங்கிறது என்னன்னு கேட்டா, பொதுவா கேட்கும்போது, பொதுவா அணிகள்னு கேட்கும்போது இருக்கிற எல்லா அணிகளையும் எழுதிடணும். என்னென்ன அணிகள் இருக்கும்? உயிரினொடி சனி இருக்கா, எழுதுங்க. உருவகம் இருக்கா, எழுதுங்க. ஓமை இருக்கா, எழுதுங்க. ஆனால் இப்பாடல் கையாளப்பட்டுள்ள ஓமை அணின்னு கேட்டா எல்லாத்தையும் எழுதக்கூடாது. என்ன செய்யணும்? அதில் உள்ள ஓமை அணியை மட்டும்தான் எழுதணும். உருவ அணின்னு கேட்டால் அதை மட்டும் தான் எழுதணும். ரொம்ப மார்க்ஸ் போடுவாங்கட்டு நம்ம எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிலாம் போட மாட்டாங்க. என்ன கேள்வி கேட்கணும் அதுக்கு தான் பதில். சரியா? அப்ப ஓமேனி முதலாவது தாமரை செங்கனானை என்கின்ற அந்த வரியில என்னது, ஓமானம் வந்து செந்தாமரை மலர், ஓமேயம் பரதனது கண்கள், பொதுத்தன்மை என்னது, பிரகாசம் அல்லது வடிவம். இப்படி சோட்டா எழுதிட்டு வரதா அப்படி எக்ஸாமுக்கு? இல்ல சார். இல்ல, பந்தி அமைப்புல நம்ம என்ன செய்யணும், அதை கொடுக்கணும். கடைசியா நம்ம டைம் இருந்தா இதை சோட்டா கொடுக்கறது வேற விஷயம், இல்லை விளக்கிட்டு. ஆனா என்ன செய்யக்கூடாது, இப்படி சோட்டா மட்டும் எழுதிட்டு வந்துடக்கூடாது. பந்தி அமைப்புல தான் எழுதணும். இதில் ஓமானமாக செந்தாமரை மலரும் ஓமேயமாக. அப்ப எதுக்காக அது சொல்லப்பட்டது சொல்லலாம், கொஞ்சம் முன்னுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கலாம். என்னது, அந்த பரதண்ட கண்களின் பிரகாசத்தன்மையை குறிப்பிடுவதற்காக என்னது, கம்பரானவர் செந்தாமரையை ஒப்புமையாக குறிப்பிடப்படுவது நயக்கத்தக்க ஒன்றாக காணப்படுகின்றது. அவ்வகையில் இந்த செய்யுளிலே ஓமானமாக செந்தாமரை மலரும் ஓமேயமாக பரதன் கண்களும் பொதுத்தன்மையாக பிரகாசம் அல்லது வடிவம் வந்து குறிப்பிடப்படுகின்றது. அவ்வளவுதான் விஷயம். விளங்குதா? ஓகே. அடுத்து எழுவினும் உயர்ந்த தோளா என்கின்ற அடிப்படையில இதுல ஓமேனி தான் கையாளப்பட்டிருக்கு. எனது ஓமானம் வந்து கட்டூன், ஓமேயம் வந்து உயர்ந்த அந்த தோல், பொதுத்தன்மை என்னது அந்த வலிமை. இதை நீங்க என்னது நான் சொன்ன மாதிரி இருந்தீங்கன்னா சரி. சரியா? அடுத்து அந்த ஓமை உயர்நீட்சியாகவும் நம்ம பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க பிள்ளை. இப்போ ஒரு தோல் சாதாரணமாக என்னது, இப்போ வந்து ஒரு தோலாக இருந்தாலும் அதில் சதைப்பகுதி இருக்குதுன்னு பிள்ளை. இப்போ சதைப்பகுதி இருந்தால் சதைப்பகுதியை நம்ம டச் பண்ணும்போது என்னதான் ஜிம்முக்கு போயிட்டு என்னது எக்ஸசைஸ் பண்ணாலுமே அந்த அளவு கல்லு பாறை மாதிரி இருக்குமா பிள்ளைகள் ஒரு தோல்? யோசிச்சு பாருங்க. இருக்குமா இருக்காதா? அப்படியா இருக்கும்? சொல்லுங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இவர் என்ன செய்யறார், எழுவினும் உயர்ந்துள்ள அதை விட கட்டூனை விட என்ன செய்யுமா அந்த வலிமையான தோல்ங்கிறது வந்து பில்டப்பா இல்லையா? பில்டப்பா இல்லையா? சொல்லுங்க, பேச மாட்டேறீங்க. நம்ம டிஸ்கஸ் தான் படிக்கிறோம். ஓம் சார். எனவே அந்த பில்டப் பண்றது தான் என்னன்னு சொல்றது, என்ன அணின்னு சொல்றது, உயர்வு நவிச்சி அணி. அந்த நடந்திருக்கு. ஏன்னா கட்டூனிலும் வலிமை மிக்க தோள்களை உடையவன்ட்டு என்ன செய்யறாரு, அவர் இது பண்றாரு. விளங்கிச்சா?
ஓம் ஓகே. சார். ஓம் அடுத்து சார். பாருங்க, 3வது கேள்வி. தசரதன் முன்னோர் வகுத்த நீதி நெறிமுறையிலிருந்து விலகினார் என பரதன் குறிப்பிடுவதற்கான காரணம் யாது என்பதையும், நீதியை நிலைநாட்ட பரதன் முற்படும் மாற்றினை விவரிக்குக. கேட்கலாம் தானே? அது முக்கியமான விஷயம் தானே? அப்ப பொதுவா கேட்கலாம். அப்ப முன்னோர் அரசு நீதிமுறை என்பது மூத்தவனுக்கே அரசு அரசு உரிமை என்பது ஆகும். தசரதன் அந்நெறி முறையிலிருந்து நீங்கி ராமனுக்கு இளையவனான பரதனுக்கு கொடுத்ததோடு மட்டுமன்றி ராமனை காட்டுக்கு செல்ல பணித்தான். அந்த அநீதியை நீக்கும் பொருட்டு ராமனை மீட்டுக்கொண்டு அயோத்திக்கு சென்று ஆட்சி பொறுப்பை ராமனுக்கு பெற்றுக் கொடுக்க பரதன் ஆயத்தமாவது குகனுடனான பரதனின் உரையாடல் மெய்ப்பிக்கிறது. மொழிநடை எப்படி இருக்கு? மொழிநடை எப்படி இருக்கு? என்ன சொன்ன விஷயம் சிறப்பா இருக்கா இல்லையா? சொல்ற ஓம் விஷயம் சார். அச்சுட்டா சொல்றோமா இல்லையா? ஆ, அதுக்கு தான் நீங்க பரிச்சயமாகணும். தமிழ் மொழியில பேப்பர் திருத்துறவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த கேள்வி விடையிட அமைப்பு, உங்களோட சொற்கள், நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த சொற்களோட செழுமை, அதை பார்த்து தான் என்ன செய்வாங்க? மார்க்ஸ் போடுவாங்க. அதனால ரொம்ப அவதானம். விளங்கிச்சா அப்ப இந்த பாடல்? ஓம் சார். ஓம் சார். அதன் அடிப்படையில் அந்த வரிசையில 44வது பாடலுக்கு போகும். சரியா? ஓகே. சும்மா சும்மா வாட்சி பாருங்க. சும்மா மனதுக்குள்ள வாசிங்க. இந்த பாடல் உங்களுக்கு விளங்குதா அல்லது என்னது பரிச்சயமானதா இருக்கா அப்படின்னு பாருங்க. அதுக்கு பிறகு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க கொஞ்சம் வாட்சி பாருங்க. ஓகே. ஓகே, வாசிங்க ஒரு ஆள். தெரிய வாசிங்க. வாசிங்க ஒரு ஆள். அவ்விடை அண்ணல் தானும் அன்று அரும்பொடியின் வைகி தெவ்விடை தர நின்று ஆர்க்கும் செறிகழல் புலிஞர் கோமா ஆன போமா. இவ்விடை கங்கையாற்றின் ஏற்றினை ஆயினெம்மை வெவ்விடர் கடல் நின்று ஏற்றி வேந்தன் பால் விடுத்தது என்றான். பாப்போம், சும்மா டிஸ்கஸ் பண்ணுவோம். அவ்விடை அண்ணல் தானும் அன்று அரும்பொடியின் வைகி. சரியா? அவ்விடை அண்ணல் தானும் அன்று அரும்பொடியின் வைகி தெவ்விடைதர நின்று ஆர்க்கும் செறிகழல் புளிஞ்சர் கோமான். இன்னும் வரும். இவ்விடை கங்கை ஆற்றை ஏற்றினை ஆயின் எம்மை விடர் கடல் நின்று ஏற்றி வேந்தன் பால் விடுத்தது என்றார். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா, இப்ப அண்ணல் தானுங்கிறது முன்னுக்கு போடும். அண்ணல் தானும் அண்ணலாகிய பரதனும் அவ்விடைனா அந்த இடத்திலே, அவ்விடத்திலே அண்ணல் தானும் எனது அண்ணலாகிய பரதனும் அந்த இடத்திலே, அதாவது என்னன்னு கேட்டாப்புல இந்த பாடல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம பார்த்துக்கணும். இந்த என்ன வகையில இந்த இடத்துல, அதாவது எந்த சந்தர்ப்பம்னு சொல்லலாம், எந்த சந்தர்ப்பத்தில் பாடப்படுது அப்படின்னு கேட்டா, இப்போ கேட்குறாரு. அதாவது அங்கிருந்து வாராரு, ராமனை காண என்கின்ற ஒரு ஒரு உத்வேகத்தோட வாராரு. ராமன் இங்கே என்னென்ன துன்பம் பட்டான், துயரம் பட்டான் என்கின்ற ஒரு எண்ணம். சரியா? நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்த, மெட்ரஸில் படுத்து உறங்கிய, மாளிகை வாழ்க்கை வாழ்ந்த ராமன் இந்த காட்டுக்கு எங்கே படுத்திருப்பான், எங்கே துயில் கொண்டிருப்பானுங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பரதன் என்ன செய்யறான்னு கேட்டால், குகன்கிட்ட கேட்குறாரு எங்கே தங்கி இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இவர் என்ன சொல்றாரு, வாங்க நான் காட்டுறேன்ட்டு போய் காட்டுறாரு. அப்ப என்னத்தை காட்டினாரு சொல்லுங்க பாப்பா, ஞாபகம் இருக்கா? எந்த இடத்த காட்டுறாரு அவரு? எந்த இடத்த காட்டுறாரு? 4 பக்கமும் கல்லால் அடுக்கப்பட்டு இடையில என்ன புல் புல் விரிக்கப்பட்ட அந்த படுக்கை. சரி, அதில் தான் என்ன செய்றாரு, படுத்திருந்திருக்காரு. சரியா? அப்ப அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது அவர் சரியான கஷ்டப்பட்டு துன்பம் என்னது சரியான அப்செட் ஆயிட்டார். என்னடா அது இப்படி ஆயிடுச்சு இவருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அங்கேயே தங்குறாங்க அன்றைக்கு. சரியா? அடுத்த நாள் அன்றைய தங்கி என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த நாள் எங்க போறதுக்கு ரெடி ஆகுறாங்க? எங்க போறதுக்கு ரெடி ஆகுறாங்க? கங்கை கரையை தாண்டி ராமனை பாக்குறதுக்கு. பார்க்கறதுக்கு போறதுக்கு ரெடி ஆகணும். அப்ப அந்த சந்தர்ப்பம் தான் இது. இப்ப அவ்விடை அண்ணல் தானும் அன்று அரும்பொடியின் வைகி அப்படின்னு என்னது? அந்த இடத்திலே பரதனம் என்னது? அன்று அரும்பொடியின் என்னது? அரும்பொடியின் என்னது இந்த இடத்துல? அந்த
படுப்பதற்கு பொருத்தமற்ற அந்த புழுதி படிந்த அந்த என்னது விளங்குது ஏன் அந்த 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 பொருத்தமற்ற அந்த புழுதி படிந்த அந்த நிலத்தில் என்ன செய்யறார் வைகினானது உறங்கி அல்லது படுத்திருந்து விட்டு சரியா படுத்திருந்து விட்டு பொழுது விடுது என்ன செய்றாங்க தெவ்விடைத்தர நின்று ஆர்க்கும் செரிகள் புழிஞ்சிருக்கோமான் அப்ப தெவ்விடைத்தர நின்று ஆர்க்கும் செரிகள் புழிஞ்சிருக்கோமானா தெவ்விடைத்தர என்ன தெவ்வோர் என்ன தெவ்வோருங்கிறது யாரு பகைவர்கள் பகைவர் அப்ப பகைவர்களை பகைவர்களை பயந்து தோற்று ஓடுகின்றபடியாக நிலைப்பட்டு நின்று ஒழிக்கின்ற வீரக்கல்லை உடையவன் சரியா அவன் யாரு வேடவர்கள் தலைவனாகிய குகன் சரியா அப்ப என்னது தெவ்விடைதர நின்று அறுக்கும் அதாவது பகைவர்கள்லாம் என்னது அந்த அவர் அந்த அந்த வீரக்கலல் பிள்ளை இப்போ நம்ம பெண்கள் என்ன செய்யறான்னு கேட்டா கொலுசு அணிஞ்சிருக்காங்க சரியா அப்ப பெண்கள் வந்து கொலுசு ஆனா உண்மைக்குமே ஆரம்ப காலத்துல யாரு அந்த காப்பு கொலுசு அணிஞ்சதுன்னு கேட்டா கொலுசு இல்லை அந்த காப்பு அணிஞ்சது யாரு ஆண்கள் அவங்க என்ன கேட்டா அந்த ஒரு வீரக்கலல் அதாவது அந்த காப்பு போடுறதுக்கு அறிகுறியாக எனவே அந்த வீரக்கலல்ல ஒலிக்கின்ற அந்த மணி இருக்குதுன்னு அந்த சத்தம் கொலுசுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அந்த சத்தத்தை கேட்டவன என்ன செய்யட்டா அவன் வந்துட்டான்டா குகன் சரிடா சிக்கலாயிருண்டா அப்படின்னு எல்லாம் செய்ய பறிபட்டு ஓடுவானுங்களாம் வந்துட்டான்டா குகன் அப்படின்ட்டு அப்ப தெவ்விடைதர நின்று இருக்கும் எனவே பகைவர்கள் அல்லது எதிரிகள் தோற்று ஓடும்படியான நிலை பெற்று ஒலிக்கின்ற எனது வீரக்கலல் அணிந்த யாரு புளிஞ்சர் கோமான் சரியா எனது புளிஞ்சர் கோமான் யாரு வேடர் தலைவனாகிய குகன் குகன் இவ்விடை கங்கையாற்றின் ஏற்றினையாய் குகனை பார்த்து என்ன சரி கோமானை பார்த்து என்ன இவ்விடை கங்கையாற்றின் ஏற்றினையாயின் எம்மை வெவ்விடர் கடலின்றி ஏற்றி வேந்தன் படுத்தது என்னது இவ்விடை இங்கிருந்து என்ன செய்றாங்க கங்கை ஆற்றின் ஏற்றினை இந்த கங்கை கரையிலிருந்து அக்கரைக்கு நீங்கள் ஏற்றி எம்மை அங்கு இறக்கிவிட்டால் வெவ்விடர் கடலின்றி ஏற்றி வேந்தன் படுத்தது எனவே நான் என்ன செய்றேன் என்னது துன்பமாகிய கடலில் நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் யார் சொல்றா வரதன் சொல்றார் துன்பமாகிய கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறேன் எனவே இந்த துன்பக் கடலில் இருந்து என்னை மீட்டெடுத்து கரை சேர்த்ததற்கு சமானமாகிவிடும் அப்படின்னு யார் சொல்றா பரதன் சொல்றாரு விளங்குதா விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு பாருங்க அண்ணனாகிய பரதனும் அவ்விடத்திலே அன்றைய இரவு படுப்பதற்கு தகுதியற்ற புழுதி நிறைந்த இடத்திலே தங்கி பகைவர்களே தோல்வியுற்று ஓடும்படியாக நிலை பெற்று ஒழிக்கின்ற வீரக்கலை அணிந்த வேடுவர்களுக்கு அரசனாகிய குகனே குகன்ட்ட சொல்றார் குகனே இந்நேரத்தில் கங்கையாற்றிலிருந்து எம்மை கரையேற்றி அப்பால் சென்று சேர செய்வீராயின் கொடிய துன்பக்கடிலிருந்து விடுதலை செய்து அரசனாய் ராமனிடத்தில் சேர்த்ததை போலாகும் என்று கூறினார் இதை விடுங்க நோட்ஸ் எல்லாம் விடுங்க இப்ப பாருங்க நான் சொல்ற விஷயத்தை பாருங்க பிள்ளைகள் இப்ப இவர் என்னடா அந்த அந்த என்னது அந்த படுப்பதற்கு பொருத்தமே இல்லாத புழுதி படுக்கையில் அன்றிரவு என்ன செய்யறாங்க பரதன் உள்ளிட்ட குழுவினர் தங்குறாங்க சரியா எனவே அவர் என்ன செய்யறான்னு கேட்டா இவர்கிட்ட வினவுறாரு யார்கிட்ட குகன்ட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்கிறார் என்ன ஹெல்ப் கேட்கிறாரு இங்க இருந்து அந்த கரைக்கு நீங்க எனது இவர்கிட்ட தானே இருக்கு படகுகள் எனவே உதவின்னு செய்யுங்கன்ட்டு அப்ப அவரை விழிக்கிறார் யாரு கம்பர் வந்து யாரை விழிக்கிறாரு குகன் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவன் பகைவர்களே தோற்று ஓடும்படியான நிலை பெற்று ஒழிக்கின்ற வீரக்கல்களை உடையவனாகிய குகன் எனவே அந்த குகனை பார்த்து இவ்விடை கங்கை இங்கிருந்து எம்மை எம்மை படகுகளில் ஏற்றி கங்கையாற்றை விட்டு நீக்கி அந்த கரையில் நீங்கள் எம்மை எனது சேர செய்தால் வெவ்விடர் கடல் நின்று நான் இங்கு எனது கொடிய துன்பக்கடலில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் எனவே இந்த துன்பக்கடலிலிருந்து என்னை மீட்டு விட்டதற்கு சமானமாகிவிடும் என்று அவர் கூறுறார் விளங்குதான் நம்ம சும்மா பொதுவா உரைநடையா கதைக்கும் போது நம்ம சொல்றோம் விளங்கிச்சு நான் சொல்றோம் என்ன சொல்ல வரேன்ட்டு விளங்கிச்சா ஓம் சார் இப்ப சொல்லுங்க உங்க மொழிநடையில சொல்லுங்க நோட்ஸுக்குள்ள போகாதீங்க நீங்க விளங்கி கொள்ளுங்க நோட்ஸ் அப்படியே பாடமாக்கிட்டு போறது நான் எந்த அளவுக்கு இந்த மொழிநடையில சொல்ல வரேன் அந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்க பேசுங்க விளங்கலையா பாடல் பிள்ளைகள் தலைவனாகிய குகன் ராமர் தங்கிய இடத்தை பார்த்துவிட்டு தானும் அந்த இடத்துல அன்றைய இரவை கழித்துவிட்டு மறுநாள் பகைவர்கள் தோற்று ஓடும்படி நிலைத்து ஒழிக்கிற வீரக்கல் அணிந்த
வேடுவ தலைவனான குகனிடம் போய் சொல்றார் வந்து, எங்களை இந்த கரையில இருந்து ராமர் தங்கி இருக்கிற மறுகரைக்கு ஏற்றி கொண்டு விடுறது கொடிய துன்பக்கடல்ல இருந்து மீட்டு அக்கறை விடுவதற்கு சமமானது என கூறுகின்றார். இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் கடல்ல தானே மூழ்கி கொண்டிருக்கிறார். எனவே இந்த இடத்துல அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளணும். கொடிய துன்பக்கடலிருந்து விடுதலை செய்தால், சரியா? அதாவது கொடிய துன்பக்கடலிருந்து விடுதலை செய்து அரசனாகி ராமனிடத்தை சேர்த்தது போலாகும். விளங்குதா? இப்போ ஒரு என்னன்னு கேட்டா, தத்தளிச்சு கொண்டிருக்கிறது வந்து கடல்ல, சரியா? எனவே இப்ப கடல்ல இருந்து அவர் இப்ப கரைக்கு போனாதானே துன்பம் நீங்கும். கடல்ல தத்தளிச்சு கொண்டிருக்கிறவரு கரைக்கு போனாதானே அவர் வந்து என்ன செய்வாரு? ஸ்டடியா நிப்பாரு. இல்லாட்டி இங்க தத்தளிச்சு தானே இருப்பாரு. எனவே இவருக்கு அந்த கரைங்கிறது எதுன்னு கேட்டா, எது இவர் நினைக்கிற கரைங்கிறது என்னது? அவர் துன்ப கடல்ல மூழ்கி கொண்டிருக்கார். எனவே அவர் அவர் கரைன்னு நினைக்கிறது எதை? துன்பத்திலிருந்து நீங்கிறதுக்கான கரை எது? இப்ப ராமரிடம் ராம் ராமன்ட்ட விடுறதுக்கு சமானமாகும். நீ இந்த கங்கை கரையில நீங்க இந்த கங்கை கரையிலிருந்து அந்த அந்த இந்த வடகரையிலிருந்து தென்கரைக்கு ஏற்றி இறக்கினால் எதுக்கு சமானமாகும்? நான் துன்பக்கரையிலிருந்து மீண்டு ராமனிடம் விடுப்பதற்கு என்னது சமானமாகும்னு சொல்றாரு. விளங்குதா? அதுதான் இங்க சொல்ல வருது. வாசிக்கிறேன், கவனிச்சு கொள்ளுங்க. இந்நேரத்தில் கங்கையாற்றிலிருந்து எம்மை கரையேற்றி, அதாவது தென்கரை ஏற்றி அப்பால் சென்று சேர செய்வீராயின் கொடிய துன்பக்கடலிலிருந்து விடுதலை செய்து அரசனை ஆகிய ராமனிடத்தில் சேர்த்ததுக்கு சமானமாகும் என்று பரதன் கூறினான். விளங்கிச்சாப்ப தெளிவா? சார். ஓகே. அப்ப அந்த தெளிவோடு நம்ம என்ன செய்ய போறோம்ட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவாக போறோம். என்னது? கேள்வி பதில பார்க்க போறோம். பாருங்க, முதலாவது கேள்வி. சரியா? சும்மா சொல்லுங்க பாப்போம். இதுக்கான சந்தர்ப்பத்தை சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, யாராவது ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்க பார்ப்போம். பரிச்சயம் ஆயிட்டீங்க தானே, இப்போ சொல்லக்கூடியதா இருக்கணும். சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க சந்தர்ப்பத்தை. ட்ரை பண்ணுங்க. குரூப் லிங்க் அனுப்பிடுங்க, நினைச்சுக்கொள்ளுங்க. இணையாதவங்க ட்ரை பண்ணுங்க. கஷ்டமா? பரதன் ராமன் தங்கிய இடத்தை சும்மா சொல்லுங்க உங்க மொழியில சொல்லுங்க. அது பிரச்சனை, பிள்ளையா இருந்தா பிரச்சனை இல்லை. பரதன் ராமன் தங்கிய இடத்துல தங்கி விடிந்ததும் குகண்ட வந்து எம்மை தென்கரைக்கு கொண்டு சேர்க்குமாறு கூறிய சந்தர்ப்பம். வெரி குட். வேற ஏதாவது சொல்றீங்களா? பாருங்க, ராமன் தங்கியிருந்த இடத்தை கண்ணுற்ற பரதன் துன்புற்று தன்னைத்தானே நொந்து கொண்டதோடு, சரியா? இது இது என்னது? இவ்வளவு நேரம் சொன்னது முன்னைய பாடல் சுருக்கம். அன்றைய இரவு ராமன் உறைந்த இடத்தில் தங்கியிருந்து காலை விடிந்ததும் கங்கையை கடப்பதற்கு குகனிடம் உதவி கேட்ட சந்தர்ப்பம். பாருங்க, நல்லா வச்சு பாருங்க. ராமன் தங்கியிருந்த இடத்தை கண்ணுற்ற பரதன், முன்னைய பாடல், துன்புற்று தன்னைத்தானே நொந்து. ஏன் நொந்தாரு? முன்னைய பாடல் படிச்சிருந்தா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஏன் நொந்தாரு? ராமன் தங்கிய இடத்தை ராமன் இருந்த இடத்த பார்த்து. ஏன் நோகணும்? அதனாலதான் ராமர் காட்டுக்கு சென்றமையால. ஆமா, யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியவர் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாரு. காரணம் நான் தான். என்னாலதான் என் அம்மா தாயான கைகையை சூழ்ச்சி செய்து இப்படி செஞ்சுட்டார். அப்ப நான் தான் காரணம் அப்படின்னு அவர் நொந்து சொல்றார். அவர் ராமன் தங்கியிருந்த இடத்தை கண்ணுற்ற பரதன் துன்புற்று தன்னைத்தானே நொந்து கொண்டதோடு, அது ஒரு சம்பவம், நொந்து கொண்டதோடு, அது முன்னே பாடல். அன்றைய இரவு ராமன் உறைந்த அல்லது தங்கியிருந்த இடத்தில் தங்கியிருந்து காலை விடிந்ததும் கங்கை கடப்பதற்கு குகனிடம் உதவி கேட்ட சந்தர்ப்பம். இதுக்குள்ள நான் துன்பக்கடல்ல மூழ்கி இருக்கேன், என்னை கரையில இந்த ராமன் இருக்கிற இடத்தை நீ சேர்த்தீங்கன்னா அந்த கரைக்கு விட்டதுக்கு சமானமாகும். அந்த லொட்டு லொசுக்கெல்லாம் எழுதணுமா? இல்ல சார். இல்ல சார். நேரடியா விட, சுத்தி வளைக்க கூடாது. நேரடியா விட. ஒரு சொல்ல எடுத்துட்டாலும் பொருள் மாறுற மாதிரி அந்த ஒவ்வொரு சொல்லும் தேர்ந்தெடுத்த சொற்களா இருந்து எழுதினீங்கன்னா ஈஸி. விளங்கிச்சா? தெரியுத? சார், இப்ப இதை இப்படி சொல்லலாதா? சொல்லுங்க. ராமன் தங்கியிருந்த இடத்துல தங்கிய பரதன் காலை விடிந்ததும் கங்கையை கடப்பதற்கு குகனிடம் உதவி கேட்ட சந்தர்ப்பம் என்று ஷோர்ட்டா சொல்லலாதா? இன்னும் அதான் சொல்றேனே. உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுக்குறாங்க சந்தர்ப்பத்துக்கு?
மார்க்ஸ் தானே கொடுக்குறாங்க. சரி, நீங்க சொல்றது சரி. சோட்டா சொன்னா அது 1.5 வரியில முடிஞ்சிடும். ஆனா நம்ம என்ன செய்யணும்ட்டா ஓவராகவும் சுருக்கக்கூடாது. சரியா? நம்ம கொஞ்சம் எனது குறைஞ்சது குறைஞ்சது ஒரு 3 வரி 4 வரிக்குள்ள கொண்டு போயிடணும். 1.5 வரி 1 வரினா அது என்ன சொல்றது, அது சிக்கல். அதான சொல்றேன். முன்னே பாடல்ட சுருக்கத்தை எடுங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப சொன்னதை சொல்லுங்க. இதுக்கு முன்னுக்கு சொன்னதை சொல்லுங்க. இப்ப சொன்னீங்க சந்தர்ப்பத்தை சொல்லுங்களேன் திரும்ப. ராமன் தங்கியிருந்த இடத்தில் தங்கிய பரதன் காலை விடிந்ததும் கங்கையை கடப்பதற்கு குகனிடம் உதவி கேட்ட சந்தர்ப்பம். சரித்தானே? அது நான் சொன்னதானே சொல்றீங்க. சரித்தானே? அதே விஷயத்தை தான் நீங்க சொல்றீங்க. அதான் மொழிநடை இல்ல, வித்தியாசம். அது வந்து மேல அந்த ராமன் தங்கியிருந்த இடத்தை கண்ணுற்ற பரதன் துன்புற்று தன்னை அது தானே நொந்து சேர்க்கல நீங்க. கொண்டதோடு அது ஆ வருது தானே, அதை எழுதணும்னு கேட்கேன். அதான் சொல்ல அதை எழுதணும். அது ஏன் எழுதணும்னு கேட்டா பிள்ளை இதுதான், அது ஒரு டெக்னிக் தான். நான் சொல்றேனே. இப்போ நீங்க சொன்னது சொன்னீங்களா 1.5 வரியில வருதா? அது அப்போ எத்தனை மார்க்ஸ் போடுறாங்க? எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு இந்த கோபாலத்துக்கு வரப்போகுது? 12 புள்ளிகள் தானே. எத்தனை கேள்வி 4 வரப்போகுது? மார்க். 4 புள்ளிகள். ஏன் 4 புள்ளிகள்ங்கள 1.5 இது எழுதுறது, அது யோசிச்சு பாருங்க. போடுறவங்களுக்கு என்னடா அது 4 10 சொல்ல எழுதிவிட்டு 4 மார்க்ஸுங்கிற சிக்கல் ஒன்று இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா அந்த சந்தர்ப்பங்களை அது என்னது, இப்போ நம்ம இது ஜம்ப் பண்றோம் தானே. ஜம்ப் பண்ணும்போது நம்ம நின்ன இடத்துல இருந்தே ஓடி ஜம்ப் பண்ணிடுறோம். என்ன செய்யறோம்? நல்லா வேகமா ஜம்ப் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைய ரொம்ப தூரம் ஜம்ப் பண்றதுக்கு என்ன செய்யணும்? பின்னால போகும். பின்னால பின்னால போகணும் வேகமா. பின்னால இருந்து வரணும். அங்கே தான் நீண்ட நேரம் போகலாம். அந்த மாதிரி தான் நம்ம குறிப்பிட்ட இடத்துல இருந்து எடுக்காம கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு இருந்து என்னது, இது முன்னே பாடல் ஒட்டு மொத்தமாக எழுதிக்கிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ரொம்ப ஒட்டுமொத்தம் எழுதலாம். நான் மிக சுருக்கமாக அதை கொண்டு வரணும். விளங்குதா? அப்போ இந்த இடத்துல என்ன கேட்டால் அந்த குறிப்பிட்ட அந்த பாடல் அங்கே ஆரம்பிக்காது. சம்பவம் முன்னுக்கு இருந்து தொடர்ச்சியாக தானே போய்கிட்டு இருக்குது. தொடர்நிலை செய்யுள் தானே இது, தொடர்நிலை செய்யுள். எனவே முன்னுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதில் அந்த லிங்க் இதோட ஜாயின் பண்ணிட்டு குறிப்பிட்டதையும் லிங்க் பண்ணிவிட்டா வசனம் கூடும். விலங்கு என்ன சொல்றேன்ட்டு, அதனால கொஞ்சம் நீட்டி முழக்கிறது தான் சந்தர்ப்பம். விலங்கு என்ன சொல்றேன்ட்டு. ம் ஓம் சார். ஓகே. அப்போ அதனால அதை முன்னே பாடல் சுருக்கத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவோம். இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப சுருக்கமானதாங்க. சரியா? ஓகே. பரதனின் துன்ப நிலை எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது கேட்கலாம் தானே. என்ன செய்றாரு? பரதன் அன்றைய இரவில் படுக்க முடியாத புழுதியிலே தங்கியிருந்ததோடு உகனை நோக்கி கங்கையாற்றிலிருந்து தம்மை கரையேற்றி தென்கரை சேர செய்தால் கொடிய துயரக்கடலிலிருந்து வெளியேற்றி ராமனிடம் சேர்த்தது ஆகும் என பரதன் கூறுவதனூடாக பரதனின் துன்ப நிலை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சரியா நான் சொன்னது? இப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களோட மொழிநடையில் எழுதலாம். ஆனா விஷயம் வந்துட்டா சரி. சரியா நான் சொல்ல வருது? தெளிவா? ஓம் சார். குகன் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றான்? குகன் எப்படி சிறப்பிக்கப்படுகின்றான்? பகைவர்கள் பகைவர்கள் தோற்று ஓடும்படி நிலை பெற்று ஒழிக்கின்ற வீரக்கல் அணிந்த வேடர் தலைவனாகிய குகன் என சிறப்பிக்கப்படுவதோடு தன் துன்பத்தை போக்கும் இடத்தில் பாருங்க. நம்ம என்ன செய்யணும்? நேரடியாக அதில் உள்ள விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? இது நான் எழுதுனது. அதாவது இது நேரடியா இல்ல. என்ன செய்யறது? அதை கொண்டுட்டு வரணும். நம்ம தான் கொண்டு வரணும். பகைவர்கள் தோற்று ஓடும்படி நிலை பெற்று ஒழிக்கின்ற வீரக்கல் அணிந்த வேடர் தலைவனாகிய நேரடியாக அதில் செய்யுள் இருக்கா இல்லையா? நேரடியாக சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லுங்க பிள்ளை, பேச மாட்டேங்கிறீங்க. சார். ஓ ஓம் சார் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நேரடியா இருக்கு. ஆனால் இதுல பாருங்க, இவர் சிறப்பு தானே கேட்டிருக்காரு. யார்கிட்ட உதவி கேட்கறது? குகனிட்ட பரதன் பரதன். பரதன் குகனிட்ட. பரதன் குகன்ட்ட உதவி. குகன் ஒரு பெரிய ஆளும் இல்ல, சாதாரண வேடுவ தலைவன். பரதன் ஒரு ஒரு இப்ப ராமன்கிறது யாரு பிள்ளை? விஷ்ணுட அவதாரம், ஒரு கடவுள். விஷ்ணுட அவதாரம், ராம அவதாரம். ஓகே. அதுல இவங்கெல்லாம் இப்ப கடவுள் தான். ஒரு சூரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கடவுள் தான். கடவுள் மாதிரி வைங்களே. ஓகே. அப்ப இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு வேடுவ தலைவன்கிட்ட என்ன செய்யறாரு? இவர் கேட்கிறாருன்னா இந்த இடத்துல யார் உயர்நிலைக்கு போயிட்டாருன்னு கேட்டா குகன். அதான் நான் சொல்லியிருக்கேன்டா. தன் துன்பத்தை போக்கும் இடத்தில் குகன் மட்டுமே தற்சமயம் இருப்பதாக பரதன் எண்ணிய நிலையில் கங்கையாற்றில் இருந்து கரையேற்றி தென்கரை சேர செய்யும்படி குகனின் உதவியை நாடுவதனூடாகவும் குகன் சிறப்பிக்கப்படுகிறான். விளங்கிச்சு என்ன சொல்றேன்ட்டு? இந்த இடத்துல வேற யாருக்கு உதவுறதுக்கு சான்ஸ் இருக்கா? யார்கிட்ட மட்டும் இப்ப வாய்ப்பு இருக்கு இங்க இருந்து அந்த ராமன் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறதுக்கு? யார்கிட்ட இருக்கு வளங்களும் குகனிடம் வலிமையும்? யார்கிட்ட இருக்கு? குகனிடம் குகன்கிட்ட தான் இருக்கு. குகனிட்ட. குகன் இதுலயும் சிறப்பிக்கப்படுற நேரடியா சொல்லல, நம்ம தான் என்ன செய்யணும்? அதை எழுதணும். தெளிவாயிருச்சா? ஓம் சார். ஓகே. அப்ப அந்த அடிப்படையில் பிள்ளைகள் நம்ம எத்தனை பாடல் பார்த்தோம்? 4.
4 பாட்டு சார். நாலு 3 பார்த்துட்டோமா? 3 பாட்டு. 3 சார். பாட்டு சார். ஆ ஓகே. அப்போ இன்னும் இருக்கு பாடலாம், கொஞ்சம் சர்ச் பண்ணி டைம் பத்தல நமக்கு இந்த முக்கியமான பகுதியெல்லாம் எடுத்துனா. ஓகே. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு ஆரம்பித்த ஒரு இலவச வகுப்பு நிறைவடையுது பிள்ளைகள். அந்த அடிப்படையில் நீங்களும் பகிர்ந்தீங்க, சப்போர்ட் கொடுத்தீங்க. அந்த அடிப்படையில் ரொம்ப நன்றி பிள்ளைகள். அது இல்லாமல் நம்மளோட இலங்கை கல்வியகம் உங்களுக்கு தெரியும், கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ண முன்பிருந்து நம்ம நேரடி கிளாஸ் இருந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். எனவே அதை வந்து இடைவிடாமல் நம்ம என்னது ஒரு 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 ரிலே மாதிரி தான், அப்படியே மாணவர்களோட சப்போர்ட்டோட நம்ம என்ன செய்றோம், ஒரு தொடர்ச்சியாக கொண்டுட்டு போய் கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் நம்மளோட மந்த்லி கிளாஸ் மைக்கு மீட் பண்ணுங்க, அதே போல் தொடர் நடைபெறுது, அதே போல் கடைசி செமினார் ஃபைனலும் நடைபெறும். சரி, அதனால் தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சோன்னு இது பண்ணோம். இலக்கணம் இதை விட சிறப்பாக நம்ம என்ன செய்யணும், படிப்பிப்போம். கடைசி கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும். எனவே பாருங்கள், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இணையத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். இடையில இடையில நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை செய்வேன். இடையில நம்ம என்ன செய்வோம் கேட்டால் ஃப்ரீ கிளாஸை செய்வோம். சிலபஸ் முடிக்கலை அல்லது ஒழுங்காக டீச்சர்ஸ் சமையலை படித்தா நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் உடையவங்க நீங்கள் என்ன செய்யணும், தாராளமாக நம்மளோட வகுப்பில் இணைஞ்சுக்கொள்ளலாம். அதுக்கு உத்தரவாதத்தை நான் முழுமையாக நான் தருவேன். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு கிளாஸ் இருக்குது பிள்ளைகள். நம்மளோட மந்த்லி கிளாஸ் அவங்களுக்கான கிளாஸ் தான். அதனால் நான் யோசிச்சேன், சரி மற்ற மாணவர்களை எடுப்போம் அப்படின்னு யோசிச்சிருது. நாளைக்கு அவங்களோட கிளாஸ் தான் அது. நாங்கள் சிலப்பதிகாரம் படிக்க போகிறோம் பிள்ளைகள். நாளைக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 7 மணிக்கு செய்ய கிடைக்கல. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா? இது வந்து எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம போட. சார் அது பேமெண்ட் கிளாஸா? எது அது பேமெண்ட் கிளாஸ் தான். அதனால் பரவாயில்ல. இப்போ நீ காலையில் உங்களையும் பரவாயில்ல, நீங்கள் வரக்கூடியவங்க வாங்க. சரியா? மார்னிங் கிளாஸ்க்கு வாங்க. அங்கிட்டு நம்ம தொடர்ச்சியாக செய்வோம் கிளாஸஸ். சரியா? சார் அந்த கிளாஸ் லிங்க் எங்க போடுவீங்க? அந்த ஜென்ரல் இப்போ குரூப்பில் இருக்கீங்க நீங்கள், இப்போ லிங்க் ஒன்று அனுப்புனேன், ஓம் சார். அதில் வரும். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே 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 பிள்ளைகள். இப்போ இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு? யாராவது ஒருத்தர் கருத்து சொன்னாங்க நல்லாயிருக்கும், நமக்கு செட்டிஸாக இருக்கும். இப்படி குறைவும் இருக்கலாம், நிறைவும் இருக்கலாம். எப்படி ஃபீல் பண்ணீங்க புதுசாக இருந்தவங்க யாராவது? ஏதாவது கருத்துகள்? சார் இப்போ நார்மலாக புத்தகத்தில் இருக்கிறத படிக்கிறத விட இப்போ நீங்கள் மொழி நடையில் சொல்கிறது வந்து கொஞ்சம் தெளிவாக விளங்குது. உடனே வந்து அது மனசில் பதிகிற மாதிரி இருக்கு. ஓகே. அதுதான் சொல்கிறேன். அந்த செய்யுள்கள்லாம் அப்படி தான். நான் அதை படிப்பிப்பேன். அது எனக்கு இயல்பாக அமைஞ்சிருக்கு. அது இறைவன்ட அருள் தான். அதே மாணவர்களை சப்போர்ட் தான். படிப்பிச்சு அது நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டு எனக்கு. சரி, இப்போ செய்யுள் கூட எனக்கு ஒட்டவா ஞாபகத்தில் வரும். எனவே அதை நீங்கள், எனக்கு அது தெரிஞ்ச வேலையை பிள்ளைகள், நீங்கள் பரீட்சை எழுத போகிறது நீங்கள் தானே. நானும் இனிமேல் யூனிவர்சிட்டி போகிறேன் இல்லையே. அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், படிங்க, அதை டெக்னிக்கை புரிஞ்சு கொள்ளுங்கள். சரியா? ஓகே, படிப்போம். ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களுக்கு. வேறு யாராவது? சார் இந்த பிடிஎஃப் குரூப்ல ஷேர் பண்ணுவீங்களா? நான் போகிறேன். ஓகே சார். ஓகே ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். காலைல வாங்க. தேங்க்யூ சார். ஓகே.